கிளாஸ் கோர்ல சீசன் மாத்திட்டாங்க. தரமான ஒரு கேரக்டர் காம்பினேஷன் சொல்றேன். கிளாஸ் கோர்ல பேக் டு பேக் பூயா எடுக்கலாம். அதுவும் ஓபி 47 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்த இந்த புது கோடா கேரக்டர் வச்சு ஒரு காம்பினேஷன் சொல்றேன். கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளா கிராண்ட் மாஸ்டர் போகலாம். யாருமே சொல்லாத ஒரு காம்பினேஷன். என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கைரோஸ் கேரக்டர் ஒவ்வொரு செகண்டும் 3 EP ஏறும். EP ஃபுல் ஆயிருச்சுனா கைரோஸோட பிரேக்கர் மோட் ஆக்டிவ் ஆயிரும். எனிமியோட 4th லெவல் வெஸ்ட் ஈஸியா கிளிச்சிரலாம். எனிமிக்கு டேமேஜ் பிச்சிட்டு போகும். அடுத்தது தசா கேரக்டர். எனிமியை நாக் பண்ண உடனே நம்ம கன்னோட ரேட் ஆஃப் ஃபயர் பிளஸ் மூவ்மெண்ட் ஸ்பீட் இன்கிரீஸ் ஆகும். இந்த ரேட் ஆஃப் ஃபயர் கூட அதிக டேமேஜ் கொடுக்கிற கைரோஸ் யூஸ் பண்ணும்போது 1vs4 ஈஸியா பண்ண முடியும். மூணாவது ஆக்டிவ் ஸ்கில் ஆன இந்த கோடா கேரக்டர் எனிமியோட லொகேஷன் காட்டி கொடுக்கும். நம்ம மூவ்மெண்ட் ஸ்பீட் 10% இன்கிரீஸ் ஆகும். ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். ஃப்ரீயா டைமண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். நம்ம பயோல ஃப்ரீ டைமண்ட் ஒரு ஆப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. 600 காயின்ஸ் கொடுப்பாங்க. 1000 காயின்ஸ் இருந்தா 100 டைமண்ட் கிடைக்கும். மிச்ச 400 காயின்ஸ்க்கு இந்த ஆப்ல லைவ் ஸ்ட்ரீம் ரீல்ஸ் பார்த்தா போதும் கிடைச்சிரும். அதை வச்சு டைரக்டா டாப் பண்ணிக்கலாம். லிங்க் பயோல இருக்கு. அப்படி இல்லனா வந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே டிஎம் பண்றேன். லாஸ்ட் இந்த ஜோசப்